தென்னிந்தியாவினுடைய நைட்டியங்கள் இசை அரசி அப்படின்னு போற்றப்படக்கூடிய பிரபல பின்னணி பாடகியாக இருந்த ஜானகி அம்மா நேத்திக்கு முன்தினம் காலமாயிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இறப்பு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்ததுங்க. ஸோ திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இல்லாமல் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தான் கொடுத்தது. இதில் அவங்களுடைய இறுதி சடங்கு நடந்த அந்த ஒரு சமயத்தில் மருமகளுடைய செயலை பார்த்து எல்லாருமே நெகிழ்ந்து போயிருக்காங்க. குடும்பத்தார், சுற்றத்தார் அப்படின்னு எல்லாருமே அந்த விஷயத்த பார்த்து உறைஞ்சு போயிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அப்படி அவங்க மருமகள் என்ன செய்தாங்க அப்படின்றத பற்றி இந்த பதிவு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பிரபல பின்னணி பாடகியாக இருந்த ஜானகி அம்மா மைசூரில் ஜூலை 11ஆம் தேதி காலமானாங்க. ஸோ அவருக்கு வயது பார்த்திங்கன்னா 88. வயது மூப்பின் காரணமாக அவங்க காலமாயிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இறுதி சடங்கின் பொழுது அவங்களுடைய மருமகள் ரொம்ப கத்தி கதறி அழுதுருக்காங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மயக்கம் போட்டே விழுந்திருக்காங்க. ஸோ அவங்க தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்ததுனாலையும் சாப்பிடாமல் இருந்ததுனாலையும் இந்த ஒரு செயலானது அங்கே ஏற்பட்டிருக்குங்க. இது அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் பரபரப்பாக ஏற்படுத்தினது அப்படின்னே சொல்லலாம். அதாவது மருமகளால் அந்த ஜானகி அம்மாவோட இழப்பை தாங்கிக்கவே முடியல, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு அழுதுருக்காங்க. ஸோ அவங்க அழுததோட மட்டும் இல்லாமல் மயக்கம் போடுற அளவுக்கு போயிட்டாங்க. அவங்க ஜானகி அம்மா எப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டாங்களோ அப்போலேருந்து அவங்க தண்ணி கூட குடிக்காமல் ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இதனாலேயே அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது சாப்பிட கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க அது எதுவுமே வாங்கி சாப்பிடாமல் மறுத்துட்டு திரும்பவும் அழுதுகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஒரு டீ கூட குடிக்காமல் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தினது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜானகி அம்மாவுக்கு ஒரே ஒரு மகன் தாங்க. அவர் முரளிகிருஷ்ணா. அவர் கூட கடந்த ஜனவரியில் தான் காலமாயிருந்தார். அவர் உடல்நலக் குறைவால் ரொம்ப நாளாக அவதிப்பட்டுட்டு இருந்தார். அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் மறைந்துட்டார். அவர் மறைந்ததுக்கு அப்புறமா ஜானகி அம்மாவுக்கு யாருமே கிடையாது. ஸோ மருமகள், பேத்தி அவங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க. மருமகளுக்கும் பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறமா கூட துணைக்கி அப்படின்னு பார்க்கும்பொழுது பிள்ளைகளும் மாமியாரான ஜானகி அம்மாவும் தான் கூட இருந்திருக்காங்க. அவங்கள கடைசியாக மருமகள் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனால் அவங்களுடைய பிரிவை அவங்களால தாங்கிக்கவே முடியல. திடீர்னு இப்படி ஒரு ஏமாற்றத்தை அவங்க எதிர்பார்க்காம இருந்திருக்காங்க. ஏன்னா ஜானகி அம்மாவுக்கு வயது 88 ஆனாலுமே கூட நல்லா தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய மகன் எப்போ இறந்து போனாரோ அப்போவே அவங்களுடைய மனம் உடஞ்சி போயிடுச்சு. ஸோ மகனுடைய ஏக்கத்திலே இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுடைய உறவுகள் யாருமே அவங்கள விடலைங்க. தனியாலாம் அவங்க மைசூர்லேயே தான் வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா அவங்க திரைத்துறையில், சினிமா துறையில், இசைத்துறையில் கொடிக்கட்டி பறந்தவங்க. அவங்களுக்கு ஒரு நாள் கூட ஓய்வே இருக்காது. அந்த அளவுக்கு பிஸியான ஒரு ஆள் தான் ஜானகி அம்மா. அப்படிப்பட்டவங்க கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே திரைத்துறையை விட்டு விலகியே இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குடும்பத்தில் அவங்க வச்சுருந்த அன்பு தாங்க. ஸோ குடும்பம் மாதிரி நல்ல சந்தோஷமான அமைதியான வாழ்க்கையை வாழணும், எளிமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முடிவை அவங்க எடுத்திருந்திருக்காங்க. ஆனால் எப்போ தன்னுடைய மகன் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதோ அப்போலேருந்தே அவங்களும் உடஞ்சி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா எந்த பாட்டுலேயும் பாடுறதில்ல, அமைதியாக இருந்திருக்காங்க. அப்போவிலேருந்தே உடல்நலம் பாதிக்கப்பட்டு அடிக்கடி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ சாப்பிடாம கொள்ளாமல் மகனையே நினச்சி இவங்களும் அழுது உருகிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு கடைசி காலத்தில் மருமகள் தான் துணையாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா அவங்களுடைய 2 பேத்திகளும் அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் இந்த மாதிரி அசம்பாவிதமான ஒரு விஷயம் நடந்து போச்சு. ஸோ ரொம்ப முடியாமல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு பலன் கொடுக்கலன்னு தாங்க சொல்லணும். ஸோ சிகிச்சை பலனின்றி தான் நேத்திக்கு முன்தினம் அவங்க மாரடைப்பு ஏற்பட்டு காலமாயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் குடும்பத்தாருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்த மாதிரி திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாகவே பார்க்கப்படுதுங்க. ஏன்னா இந்த 2026ல் மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் இழந்துட்டு இருக்கோம். அதுவும் திரைத்துறைக்கு மிகப்பெரிய அளவில் அடுத்தடுத்து அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குது. ஏன்னா முதல்ல நம்ம இந்த ஜூன் 1 பார்த்திங்கன்னா பாரதி ராஜா சாரை இழந்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த மாதத்தினுடைய இறுதியிலே பார்த்திங்கன்னா பாக்கியராஜ் சார் எதிர்பாராத விதமாக இறந்துருந்தார். அதுக்கப்புறம் இப்போது இந்த ஜூலையுடைய 1 பார்த்திங்கன்னா ஜானகி அம்மா இறந்துருக்காங்க.
இதையெல்லாம் கேட்கறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அவங்களோட ஒன்றா மண்ணா இருந்து பழகுனவங்க, எல்லா வேலைகளையும் செஞ்சவங்க, திரைத்துறைக்காக நிறைய அர்ப்பணிப்புகளை கொடுத்தவங்க தான் இந்த 3 பேருமே. இந்த 3 லெஜண்டுமே வந்து இந்த வருடத்தில் வந்து இழந்திருக்காங்க. ஸோ திரைத்துறைக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா இவங்களுடைய இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு யாருமே கிடையாது. இருந்தாலும் இவங்களுடைய படைப்புகள் மூலமாக அவங்க வந்து இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு கான்ஃபிடென்ட்டோட மட்டும்தான் எல்லாரும் அவங்களுடைய மனநிலையை வந்து மாற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா பாரதி ராஜா இறந்ததை யாராலையும் தாங்கிக்க முடியல. அந்த சோகத்திலேருந்து வெளியில் வரக்கூடியுமே பாக்கியராஜுக்கு நடந்து போச்சு. ஸோ அதுலேருந்து வெளியே வரக்கூடியுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜானகி அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்து போச்சு. இப்படி நடிகர்கள் ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய மனசை ஆறுதலை படுத்திக்கிட்டு தேத்திட்டு வெளியில் வரக்குள்ளேயுமே அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும் பொழுது அவங்க யாராலையுமே வந்து தாங்கிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புகள் தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஜானகி அம்மாவை பற்றி சொல்லணும்னா இவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலம் குண்டூர் மாவட்டங்க ரெபாலி அப்படின்ற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளப்பட்டா கிராமத்தில் தான் பிறந்தாங்க. 1938 வந்து பிறந்தவங்க தன்னுடைய 19வது வயதிலேயே திரைத்துறைக்கு வந்துட்டாங்க. சுமார் 60 ஆண்டு காலமாக 48,000க்கும் அதிகமான பாடல்களை எல்லாம் பாடி சாதனை படைத்தவங்க இவங்க தாங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, ஒடியா, துளு, உருது, சிங்களம் இது மாதிரி 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடி சாதனை படைத்திருக்காங்க. இசை அரசி அப்படின்னு புகழப்படக்கூடியவங்க ஜானகி அம்மா தாங்க. 1957 தமிழில் முதல்ல விதியின் விளையாட்டு அப்படின்ற படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா ஆயிரக்கணக்கான பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெஜண்டோடலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, ஜிகே வெங்கடேஷ், இளையராஜா, தேவா, ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு நிறைய இசையமைப்பாளர்களோட இசையில் வந்து பாடியிருக்காங்க. ஜானகி அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பான தனித்திறமை கொண்டவங்க. ஏன்னா குழந்த மாதிரி பாடணும் அப்படின்னா குழந்த மாதிரி பாடுவாங்க. அதே பாட்டி மாதிரி பாடணும் அப்படின்னா பாட்டி மாதிரி பாடுவாங்க. ஆண் குரல்லையும் அருமையாக வந்து பாடுவாங்க. ஜாலங்கள் வந்து நிகழ்த்தினவங்க தான் இவங்க. ஸோ 4 முறை தேசிய விருதுகளை வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 1977 16 வயது நிலைய படத்தில் செந்தூர பூவே பாடலுக்காக இந்த தேசிய விருது அவங்களுக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு மொழிகளிலும் ஒவ்வொரு தேசிய விருதுகள் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ சிறந்த பின்னணி பாடகிக்காக 33 முறை மாநில விருதுகளை வந்து வாங்கினவங்க அப்படின்னா இசையரசி ஜானகி அம்மா தாங்க. இவங்களுடைய இசைக்கு அடிமையாகாதவங்க யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி ஜானகி அம்மாவருடைய இசை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இவங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் எந்த மொழி பாடலாக இருந்தாலும் அந்த மொழிக்கே உரிய தன்மையோட சூப்பராக வந்து பாடிடுவாங்க. பாடல்கள் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த வரிகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடியதே வந்து குரல் தாங்க. அந்த இசையில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப வந்து இனிமையான குரல் கொண்டவங்க. நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ தென்னிந்திய மொழிகள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் ஜானகி அம்மையுடைய குரலும் பார்த்திங்கன்னா ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க இந்த மண்ணில் இல்லை அப்படின்னாலுமே கூட ரசிகர்களுடைய மனதிலையும் எப்போதுமே அவங்க வந்து வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இடம் எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்குங்க. இப்படிப்பட்ட இசை ஜாம்பவானுக்கு நேற்று 3 மணி அளவில் கர்நாடக அரசு முழு மரியாதையோட அரசு மரியாதையோட நல்லடக்கம் வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவன்ட்ட எல்லாருமே வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸில் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.